அறிவு. அனைவருக்கும் நமஸ்காரம். நாம் இப்பொழுது முண்டக உபனிஷதம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதுல கடந்த பாடத்துல 2 பகுதிகளை பார்த்து முடிச்சிட்டோம். அந்த 3வது பகுதியில முதல் அத்தியாயத்தையும் பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ அந்த 3வது பகுதியில 2வது அத்தியாயம் பார்க்கலாம். இப்ப இந்த 3வது பகுதி 2வது அத்தியாயம் இறுதி பகுதி. இது இறை அனுபூதியை பற்றி பேசுது. அதாவது ஆத்ம அனுபூதி, இறை அனுபூதி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பேசுது. இப்ப நம்மிடத்துல இருக்கக்கூடிய அந்த சாதாரண அறிவு இருக்கு இல்லையா, உலக அறிவு, அதாவது இந்த உலக இன்பத் துன்பங்களிலே இருக்கின்ற அறிவு. அந்த அறிவு என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம மீண்டும் மீண்டும் இந்த பிறவிக்குத்தான் வழிவகுக்குது. ஏன்னா இந்த மாதிரி அறிவுகள் என்ன பண்ணுதுன்னா, இந்த புற விஷயங்கள்ல நாட்டம் உண்டாக்கி மனதிற்கு அந்த நாட்டத்தின் காரணமாக மேலும் மேலும் இந்த உலக விவகாரங்களில் உணர்வதற்காகத்தான் ஆசைப்படுது. அப்படி ஆசைப்பட்டு இந்த மனசு என்ன பண்ணுதுன்னா, எண்ணங்களை ஏற்றி வைத்துக் கொள்கிறது. ஏராளமான எண்ணங்களை ஏற்றி வைத்துக் கொள்கிறது. அந்த எண்ணங்களின் எழுச்சி என்ன ஆகுதுன்னா, இதை அடையணும் அதை அடையணும்ட்டு ஆசைப்படுது மனசு. அப்ப அப்படி ஆசைப்படுகின்ற மனசு இந்த பிறவில சில விஷயங்களை அடைய முடியல அப்படின்னா, மைண்ட் ஒரு ஃபுல்ஃபில்னஸ் வரல, அதாவது ஒரு திருப்தி, பூரண திருப்தி வரல. அப்ப சில விஷயங்களை குறையாவே வச்சுக்கிட்டு இந்த உடம்பை விட்டுடுது. அப்படி விடுறதுனால என்ன ஆகுதுன்னா, அந்த எண்ணங்களுடைய தாக்கம், அந்த ஆசைகள் மறுபிறவிக்கு வித்தாக அமைந்து விடுகின்றது. அப்ப அதனால இந்த பிறவி சக்கரத்துல மீண்டும் மீண்டும் சுழன்று கொண்டே இருக்கின்றது அப்படின்னு சொல்லி இந்த உபனிஷத் சுட்டி காட்டுது. அப்ப அதனால இந்த சாதாரண அறிவு இந்த உலக இன்ப துன்பங்களுக்கு காரணமாக நம்மை பிறவிக்கு வழிவகுத்து விடுகின்றது. ஆகவே அந்த இறைவனை காட்டித் தருகின்ற உயர் அறிவை நாம் நாட வேண்டும் அப்படின்னு இந்த உபனிஷத் சொல்ல வருது. இந்த உபனிஷத் சொல்ல வர்ற முக்கியமான சாராம்சம் என்ன அப்படின்னா, இந்த உலக விவகாரங்களில் ஈடுபடுகின்ற புற அறிவுகளை தவிர்த்து தன்னைத்தான் அறிகின்ற ஆன்ம ஞானத்தை கொடுக்கின்ற உயர் அறிவை நாட வேண்டும் அப்படின்னு சொல்லுது. அப்புறம் மேலும் என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தா, இந்த உலகம் என்பது உண்மை அல்ல அப்படின்னு சொல்லுது. இது எத்தனை பேரால ஏத்துக்க முடியும் அப்படின்னா, பெரும்பாலானவர்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா இந்த உலக விவகாரங்களை நம்ம ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம், இது எப்படி உண்மை அல்லன்னு சொல்லுது, இது என்னால் ஒத்துக்கவே முடியாது அப்படின்னு சொல்றவங்க தான் நிறைய